ஹே கைஸ், திஸ் இஸ் vino4d. இந்த வீடியோவில் நம்ம சின்ன வயசுலேருந்தே 1008 சிந்தனைகள் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். அதில் ஒரு சிந்தனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இது வந்து ரொம்ப காமனான சிந்தனை, அட் த சேம் டைம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையும் கூட. என்னென்னா வந்து நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், ஏன் வந்து நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், ஏன் வந்து இந்த மாதிரி நாயா பேயெல்லாம் தேஞ்சு உழைக்கிறோம் அப்படின்னு கேட்டு நமக்குள்ளேயே நம்ம கேட்டுப்போம். நமக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வைவல் தான். ஸோ சர்வைவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா லிவிங் ஸ்பீசிஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக பண்ணுவோம். ஸோ ஒரு புலி, ஒரு மான், ஒரு கரடி, ஒரு பிளான்ட்டு, ஒரு ஈவன் பாக்டீரியா, வைரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா தான் உயிர் பிழைச்சிருக்கிறதுக்கு, தன்னோட எக்ஸிஸ்டன்ஸை நிரூபிக்கிறதுக்காண்டி நிறையா விஷயங்களை வந்து என்னென்ன பண்ண முடியுமோ, எப்படிலாம் வந்து பிழைச்சிருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சூழல் மாறினா கூட தான் வந்து சர்வைவ் ஆகணும், தான் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தன்னை வந்து கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அதோட ஜீனை வந்து பாஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகி சந்ததிகளை வந்து வளர்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து டிஃபால்ட்டாக காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கலான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரையாரிட்டியான ஒரு பேசிக்கான ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஸோ அதுபடி தான் நம்ம செயல்பட்டுருக்கோம். ஸோ சர்வைவ் ஆகிறது ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஏகப்பட்ட த்ரெட்ஸ் நமக்கு இருந்துச்சு. என்விரான்மெண்ட்னால நமக்கு ஆபத்து இருந்துச்சு. சுற்றி இருக்கிற மிருகங்கள்னால ஆபத்து வந்துச்சு. நம்ம வந்து சுற்றி இருக்கிற பக்கத்து ஊர் மக்கள், பக்கத்து ட்ரைபு மக்கள்னால நமக்கு ஆபத்து இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பார்க்கையில சரி இப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து உயிர் வாழ முடியாதுன்றதுக்காண்டி நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்ஸாக யோசித்து ஒரு சிவிலைசேஷனை உருவாக்கி சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே ஈஸியாக்கி இப்போ வந்து உயிர் வாழ்ந்துக்கிட்டு நம்ம வந்து பேசிக்கான நம்ம வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி பேசிக்கான வேலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஏன் ஸ்கூலுக்கு போகிறேன், ஏன் வந்து இந்த மாதிரி கம்பெனிக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து சர்வைவல் தான். நமக்கு தெரிஞ்ச ரூட்டில் நம்ம சர்வைவ் ஆகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்கூலுக்கு போனால் படிக்கலாம், இந்த மாதிரி வேலைக்கு போனால் காசு வரும், ஸ்கூலுக்கு போயிட்டு வேலைக்கு போனோம்னா நிறைய காசு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஐடியா தான். அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் சர்வைவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியாக தானே இருக்குது. எல்லாருக்கும் பேசிக்கான விஷயம்லாம் கிடச்சிது. பட் இருந்தாலும் மனுஷன் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து அவன் இன்டெலிஜென்ஸ் ஸ்பீசிஸாக இருக்கிறதுனால தான். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆகும்போது நமக்குள்ளே செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணரும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான டிஃபால்ட்டான எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு மேட்ரு இந்த இடத்துல வந்து ஹவு வி ஃபீல் த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ளே நம்ம எப்படி வந்து எக்ஸிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மேட்டராக மாறுது. ஸோ இங்கே வந்து ஹை ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸை தாண்டி எப்படி வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயமா வந்து மாறுது. இதுக்கு காரணம் நம்ம இன்டெலிஜென்ஸ் ஆனதுனால தான். இல்லைனா நம்மளும் மற்ற மிருகங்கள் மாதிரி தற்போதைக்கு என்ன தேவையோ அதை தின்னுக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்போம். ஸோ சேம் திங். ஸோ இந்த இடத்துல ஹவு வி ஃபீல் எக்ஸிஸ்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அது வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அனுபவம், அதுக்கப்புறம் அவங்களோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து மாறும். இதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த பணம் நிறைய சம்பாதிக்கிறது, வீடு பெருசாக கட்டுறது, ஒரு கார் நிறையா வச்சுக்கிறது, ஒரு அழகான பொண்ணும் அழகான பையனோ கல்யாணம் பண்ணுறது, ஒரு மாதிரி கெத்தான ஃபோன்லாம் வச்சுக்கிறதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கல, நம்மளை அந்த மாதிரி யோசிக்க வச்சுருக்காங்க பை மார்க்கெட்டிங். So if you are easily influenced, then you have less intelligence. vino4d. ஐயோ, இதை வேறு சொல்லிட்டேன். பெரிய பிடிங்க நிறைய கேட்பாங்க. சும்மா ஒரு குவாட் சொல்லணுமேன்னு சொன்னேன் சார், மற்றபடி யாரும் இல்லை. அவ்வளோதான் மேடம், அவ்வளோதான், யாரும் இல்லை. ஓகே, அப்புறம் அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள். டாடா. வாழ்க்கையே வாழத்தானே வாயின் கண்ணே வாழ்ந்துதான் பார்ப்போமா வானவில் கோப்பமா. டிஃபால்ட்டான அந்த ப்ரோக்ராம் வந்து யார் செட் பண்ணா அப்படின்றத யோசித்து பார்க்குறப்ப தான் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹைப்போதெட்டிக்கல் கொஷினாக இருக்குது. இன்னை வரைக்கும் அது யாரும் கண்டுபிடிக்கல. பட் ஆனால் அப்படி கண்டுபிடிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். எக்ஸிஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ரியலி எக்ஸிஸ்டட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம கோல் அப்படி இப்படிலாம் செட் பண்ணிருக்கோம். எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா சார்? அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வருது. இன்னும் அது புதுசாக கதை உருட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு. இன்டெலிஜென்ஸ் இஸ் அ கர்ஸ்.